1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே தேவன் 6 காரியங்களை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அதற்கு பின்பாக 10வது வசனத்திலே தேவன் என்ன செய்வார் என்று நமக்கு சொல்லுகிறார். முதலாவது வசனம், மனத்தாழ்மையாய் இருங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை என்பது எங்கிருந்து வருகிறது? மனத்தாழ்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? மனத்தாழ்மையை நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போய் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை என்பது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு மிக முக்கியமான முதல் படியாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு அநேக நாலேஜ் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகம் வேதம் படித்திருக்கலாம், ஆண்டவரோடு அதிகம் நடந்த அனுபவங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இந்த மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொண்டவர்களாக, இந்த மனத்தாழ்மை நம்மிடத்திலே இருக்குமானால் அந்த கீழ்ப்படிதல் என்கிற ஒரு சுபாவம் மிக எளிமையாக மாறிவிடும். கீழ்ப்படிதல் என்கிற இடத்திலே ஏன் நாம் முரண்டு பிடிக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அந்த மனத்தாழ்மை இல்லாததினாலே. நானெல்லாம் ஒரு மிக கடினமான மோசமான ஒரு பின்னணியில் இருந்து, I don't want to explain it, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் சில தாழ்மையான அனுபவங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு சட்டை அணிந்திருக்கிறோமோ, எப்படி ஒரு உடையை அணிந்திருக்கிறோமோ, ஒரு சேலை அணிந்திருக்கிறோமோ, அது மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது மனத்தாழ்மை. அதை நாம் எங்கேயும் கண்டு கற்றுக்கொள்ள முடியாது. அதை தேவனுடைய பாதத்திலே வந்திருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். அவர் வெறும் வார்த்தையினாலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவருக்குள் அதிகாரம் இருந்தது, அவருக்குள் வல்லமை இருந்தது, அவருக்குள் எல்லாம் இருந்தது. அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஆனால் சிலைகள் வந்த பொழுதெல்லாம் அவரை போர்ச்சேவகர்கள் பிடிக்க வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அந்த போர்ச்சேவர்கள் சொன்ன பொழுது, நான் தான் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர்கள் எல்லாம் பின்னிட்டு விழுந்தார்கள். அத்தனை வல்லமை படைத்தவர். அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனையோ லேகியோன்களுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி அவரால் என்னை விடுவிக்க முடியும். ஆனால் அவர் அந்த இடத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருந்தார். ஏனென்றால் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கமிஷன், அவர் மேல் வைக்கப்பட்ட அந்த தரிசனம், அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் அவருக்கு மேல் இருந்தது. அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. He came up to my level. என்னுடைய தரத்துக்கு தன்னை அவர் தாழ்த்தி கொண்டார். அத்தனை மனத்தாழ்மை அணிந்திருந்த ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அவரிடத்திலே நாம் அவர் சமூகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மனத்தாழ்மை.
சில வேளைகளிலே நமக்கு மூத்தவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய போதகர்கள் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நாம் கீழ்ப்படிய ஏன் மறுக்கிறோம் என்றால் அந்த மனத்தாழ்மை நம்மிடத்திலே வராததினாலே தான். மனத்தாழ்மை மிக 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 அவசியம். நம்முடைய பெருமைகள் அல்ல, நம்முடைய எந்த ஒரு காரியமும் அல்ல. அதற்கு கீழாக எழுதுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மைக்கு ஆப்போசிட்டான வார்த்தை பெருமை. பெருமை நமக்குள் இருக்குமானால் நாம் எந்த காரியத்திலும் நம்மை தாழ்த்துவது மிக மிக கடினம். நமக்கு சுயம் இருக்குமானால் அந்த சுயம்தான் அந்த மனத்தாழ்மையை நமக்குள் வராதபடி தடுக்கிற மிக 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 மோசமான ஒரு காரியம். அதனால் நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். நான் அனுதினமும் சிலுவை, அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அவரை வெறுத்து என்றால் எல்லா உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் வெறுத்து ஏதோ ஒரு பழைய ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு கிழிந்த வேட்டியை கட்டிக்கொண்டு சிலுவை சுமப்பது அல்ல. சுயத்தை வெறுத்து, சுயம் என்றால் நான் என்கிற அகந்தை, I should die என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய நான் சாக வேண்டும். அதுதான் மனத்தாழ்மை நம்மிடத்திலே வர முடியாதபடி தடுக்கிற மிக மோசமான ஒரு காரியம். அதைத்தான் தேவன் அதான் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவள் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவருக்கு எத்தனையோ படிப்பு இருந்தது, அந்தஸ்து இருந்தது, மேன்மைகள் இருந்தது, எல்லாம் இருந்த பொழுதும் அவர் சிலுவையில் அறையப்பட்டவராக, ஆண்டவர் அவரை எதற்காய் அழைத்தாரோ அந்த அழைப்பை வெளிப்படுத்துகிறவராகத்தான் பவுல் காணப்பட்டார். காரணம், அந்த சுயத்திற்கு அவர் செத்தவராக மாறினார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாமும் அந்த சுயத்திற்கு செத்தவர்களாக மாறும் பொழுது, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் வருகிற பொழுது அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து வேதம் சொல்வது உண்மையானால் நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாய் மாறும் பொழுது நாமும் சுயத்துக்கு செத்தவர்களாக, மனத்தாழ்மையை அணிந்தவர்களாக, தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லாதவர்களாக. சவுலை தேவன் அழைத்தார் ஒரு ராஜாவாய் இருப்பதற்கு. கீழ்ப்படிய மறுத்தார், கீழ்ப்படிய தவறினார். காரணம், ராஜா என்கிற ஒரு அகந்தை அவனுக்குள் இருந்திருக்கலாம். ராஜ்யபாரத்தை இழந்து போனான். அவனுடைய எஞ்சிய நாட்கள் எல்லாம் அவன் வேதனையோடுதான் அந்த வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த கில்போவா மலையிலே பெலிஸ்தியரின் பட்டயத்தால் அவனும் அவன் குமாரர்களும் கொல்லப்பட்ட பொழுது தாவீது அவனை பார்த்து கில்போவா மலையிலே புலம்பல் பாடினான். ஐயோ, இஸ்ரவேலின் பட்டயம் விழுந்து போயிட்டே என்று. அப்படி மேன்மையாய் வைத்திருந்த ஒரு சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்த பொழுது, தவறின பொழுது தன்னுடைய கிருபையை இழந்து போனார். ஆனால் தன்னை தாழ்த்தின ஒரு தாவீது அந்த கிருபையை பெற்றுக் கொண்டார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அதிகமாய் கிருபையை சார்ந்து கிருபையை பற்றி பேசின ஒரு மனிதன் இருப்பார் என்றால் அது தாவீதாகத்தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை சும்மா இந்த இடத்துல கொண்டு வைக்கல. சும்மா இந்த இடத்துல ஒரு யாரோ கட்டி வைத்த ஒரு ஆலயம், அங்கே ஒரு ஆராதனை, அங்கே ஒரு திட்டம், அங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு சபை, இந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்திருப்பார் என்றால் உங்களை குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. உங்களை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் அவருக்கு உண்டு. உங்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு. ஆகவேதான் கொண்டு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த திட்டத்தை நாம் அறிய வேண்டும். எங்கே அறிய முடியும்? கர்த்தருடைய பாதத்திலே தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக நான் சொல்லிக்கொண்டே போகிறேன், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். முதலாவது காரியம், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
இரண்டாவது காரியம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருப்பது என்பது மாத்திரம் நமக்கு சற்று இயலாத ஒரு காரியம். ஒரு தேவன் ஒரு வார்த்தை சொல்லி சும்மா இரு என்று சொன்னால் நாம் சும்மா இருக்க வேண்டும், வேலை செய்யந்தால் வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஏனென்றால் நம்மை போஷிக்கிற, நம்மை பாதுகாக்கிற, நம்மை நடத்துகிற ஒரு கரம் எப்போதும் நம் மீது இருக்கிறது. நம்முடைய கரத்தை போலல்ல கர்த்தருடைய கரம், மனிதனுடைய கரத்தை போலல்ல கர்த்தருடைய கரம். மனிதனுடைய கரம் நம்மை விட்டு விலகும், கர்த்தருடைய கரம் ஒரு நாளும் விலகாது, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்தவர்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு வந்தார். அந்த வனாந்தரத்திலே அவர்களை வைத்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து வந்தார். ஆனால் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் இருந்து விடுவது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார், ஒரு கானான் தேசத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்தார். இவர்களுக்கு அதை பற்றிய அறிவில்லை. நீங்கள் ஒருவேளை தேவன் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களுக்காக என்ன செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுடைய அறிவுக்கு எட்டாமற் போகலாம், உங்களுக்கு அது புரியாமற் போகலாம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் உங்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏதோ ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்திலிருந்து பிழைப்பு நடத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் அவர்களுக்காக பார்த்து வைத்த தேசம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், அதை அவர் ஆயத்தம் பண்ணினார், அதை அவர் ப்ரிப்பேர் பண்ணினார். இட் வாஸ் a promised land. அது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அது அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்க தேவன் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற பாதை அந்த வனாந்திரத்தின் பாதை போல இருக்கலாம். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இதுவரைக்கு நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஏதோ பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது, தேவனால் போஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் இருக்கலாம். இல்லை, இந்த வனாந்திரம் ஒரு நாள் முடிவுக்கு வரும், அதில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும். இந்த தடையையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களாய் உடைத்து எறியவில்லை. அவர்களுக்கு முன் சென்றவர், அவர்களுக்கு முன் சென்ற தேவ பிரசன்னம், அவர்களை வழி நடத்தின தேவ பிரசன்னம் எரிகோ மதில்களை விழ வைத்தது, யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினது, செங்கடலை இரண்டாய் பிளந்தது. எத்தனை எதிரிகள் எதிர்த்து வந்தாலும் அத்தனை பேரையும் முறியடித்துக் கொண்டு அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க தேவன் வல்லமையுள்ளவர்களாயிருந்தார். யார் அதை இழந்து போனார்கள்? அந்த தேவ வார்த்தையை விசுவாசியாமற் போனவர்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள். காரணம், அவர்களுக்குள் அந்த விசுவாசம் இல்லாமற் போயிற்று. அந்த விசுவாசம் இல்லாததினாலே வீட்டிலே புறப்பட்ட 2 பேர் தவிர மற்றவர்களது இழந்து போனார்கள். அவருடைய அடுத்த சந்ததிதான் அதை சுதந்திரித்துக் கொண்டது. அருமையானவர்களே, ஒரு நாளும் தேவ வசனத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவன் பேரிலே நமக்கு அவிசுவாசம் வராதபடி தேவன் நம்மை தடுத்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நமக்கு வார்த்தை இருக்கிறது. எந்த சூழ்நிலை மாறினாலும் வார்த்தை மாறாது. வார்த்தை சூழ்நிலைக்கு ஏற்றபடி வளைந்து கொடுக்கிறதில்லை, வார்த்தை சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிறதில்லை. வார்த்தைக்கு ஏற்றபடிதான் சூழ்நிலை மாறி ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை வார்த்தைக்கு ஏற்றபடி மாற்ற தேவன் வல்லவனாக இருக்கிறார். என்னால் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. ஆகவே ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி நீங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இலக்கை, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள் நீங்கள் பிரவேசிப்பதற்கு உயர்த்தும்படி அடங்கி இருங்கள். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். நம்பர் 2, பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நம்பர் 3, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம், all your worries, உங்கள் கவலைகள் எதுவாயிருக்கட்டும், ஒரு காலையில ஒரு டீ போடுற கவலையா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம்,
பிள்ளைகளை குறித்த கவலைகளா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையா இருக்கலாம், தேவைகளை குறித்த கவலையா இருக்கலாம். அவர் சொல்லிட்டார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக. அப்படின்னா மனிதன் மனிதனை விசாரிப்பார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் விசாரிக்க வரவில்லை. He who cared for you, உங்களை கேர் எடுக்கிறவர், உங்களுக்காகவே இருக்கிறவர், உங்களுக்காகவும் எனக்காகவுமே அவர் செயல்படுகிற தெய்வம். ஏதோ வருஷத்துல ஒரு நாள் மட்டும் நமக்காக செயல்படுகிற தெய்வம் அல்ல. வருஷத்தின் 365 366 எத்தனை நாட்கள் ஆனாலும் அத்தனை நாட்களும் நமக்காய் செயல்படுகிற ஒரு தெய்வம். கவலைகளை நாம் சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். போய் வைத்து விடுங்கள், அவ்வளவுதான். மீதி ஆன்சர் அவர் பார்த்துக் கொள்வார். He is the answer for all our problems. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னைக்கு கவலையெல்லாம் விட்டு விடுங்கள், கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள். 4வது காரியம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவிலே, தேவ பிள்ளைகள் நடுவிலே இல்லாத ஒரு காரியம் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இல்லாததினால்தான் குழம்பி 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 10 படி ஏறுவது, 15 படி இறங்குவது, திரும்ப 10 படி ஏறுவது, ஏறுவதும் இறங்குவதும். யாக்கோபு தான் ஒரு சொப்பனம் கண்டார், தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது. நாம ஏறி ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். இதுதான் தேவன் நமக்கு நியமித்த வாழ்க்கை. காரணம், அநேக வேளைகளிலே நாம் தெளிவில்லாதவர்களாய் இருப்பதினாலே. அங்கே இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டார். தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து நாசம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிந்த பொழுது அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. அவன் புத்தி தெளிந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் எழுந்து, அப்பதான் தகப்பன் வீட்டின் மேன்மையை அவன் உணர்கிறான். தகப்பன் தன்னை வைத்திருந்த ஸ்தானத்தை இழந்து பந்தி மேய்க்கிறவனாக, பந்திக்கு கிடைக்கிற தவட்டை கூட பெற முடியாத பரிதாப நிலைக்கு வந்துவிட்ட அந்த இளைய குமாரன் அவனுக்குள்ள புத்தி தெளிந்த போது தகப்பன் வீட்டை நோக்கி புறப்பட்டான். ஒரு பெரிய ரிகார்ட்ஸல் நடத்தி விட்டு, நீங்க அப்பாட்ட போய் நான் இப்படி சொல்லுவேன், ஏன்னா அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்த போதுதான் தெரிகிறது தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று. இங்கே அது எப்ப தெரிஞ்சது? இந்த பந்தி தவிடு கூட கிடைக்காமல் போன பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தகப்பன் வீட்டில எல்லாம் இருக்கிறது. இந்த மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொன்ன வார்த்தை, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடையது எல்லாம் நம்முடையவைகள். நமக்காகத்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒரு ஏதேன் தோட்டத்தை எதற்காக உண்டாக்கினார்? ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் தான் அவர் அதை உண்டாக்கினார். சும்மா ஒரு குடிசையை போட்டு வாழ்ந்து எப்ப அந்த பச்சைக்க புரட்சிக்கு சொன்னாரு. ஒரு ஏதேன் தோட்டத்தை மிக அருமையாய் உண்டாக்கி, ஆறுகளை உண்டாக்கி, அதில் நடுவே அவர்கள் வாசம் பண்ணி, அவர்களோடு அவர் விழாவ, அவர்களோடு அவர் பேசுவதற்காக ஒரு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருந்தார். அதை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையை ஒரு நாள் இழந்து போய்விடக் கூடாது. அதற்குத்தான் மன தெளிவு தேவை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஒரு லேகியோன் பிசாசு பிடித்தவர் அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிடித்தவர் தேவன் அந்த பிசாசை அவனை விட்டு விரட்டின பொழுது அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் அணிந்து அவருடைய பாதத்திலே இருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை விட்டு அக்கம் பக்கம் நீங்கள் நகராதிருங்கள். நம்முடைய மன தெளிவை குலைப்பதுதான் பிசாசுடைய நோக்கம். நம்முடைய மன தெளிவை குலைத்து, வேதம் சொல்லுகிறதெல்லாம் சரிதான், இப்போ வாழ்க்கையில இது நடக்கலையப்பா, இப்ப இருக்கிற நிலைமைக்கும் இந்த வார்த்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமா, உண்மைதான், கரெக்ட் தான், சாசி சொல்றது கரெக்ட் தானே அப்படி என்று சொல்லி நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து உங்களை திசை திருப்ப பிசாசு முற்படுவான். ஹல்லேலூயா. ஆகவே மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள். அடுத்த ஒரு காரியம்,
விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஒரு 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்ட பொழுது 5 கன்னிகைகள் அவர்கள் தேவை மணவாளன் வரை காத்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள். 5 பேர் விழித்திருந்தார்கள். எல்லாம் விசுவாசிகளாயிருந்தார்கள், கன்னிகைகளாயிருந்தார்கள். ஆனால் தீவட்டியிலே எண்ணெய் இல்லை என்பதை பார்க்க தவறிவிட்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் ஒரு நாளில் அவரை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆகவே கவனமுள்ளவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் விழித்திருக்கிறவராய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தை குலைக்க, விசுவாசத்தை தகர்த்து போட சாத்தான் 1000 வழிகளில் அவன் யோசனை பண்ணுவான். ஏனென்றால் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஒருபோதும் சாத்தானை கர்ஜிக்கிற சிங்கமாய் நீங்கள் ஒருபோதும் அவனை உருவகப்படுத்தி விடாதீர்கள். அவன் லைக் ரோரிங் லயன், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. இங்க சிங்கம் மாதிரி ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு இங்க வந்து அவன்னா சிங்கம் ஆகி விடாது, ரொம்ப அசிங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சிங்கம் போல சூழ்நிலைகளை காட்டி நம்மை பயமுறுத்தி நம்மை விசுவாச பாதையிலிருந்து வழுகி போக பண்ணி நம்மை தேவ திட்டத்திற்கு, நம்மை குறித்த தேவ சித்தத்திற்கு மாறான பாதையிலே நடத்த முயற்சிப்பான். சாத்தான் வல்லமையுடையவன் என்பதல்ல, அவன் தந்திரமுடையவன். அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று தேவன் சொல்கிறது. சாத்தான் நரித்தந்திரம் உள்ளவன். தந்திரமாய் எதையாவது ஒன்றை வைத்து நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாக முன்குறித்து நம்மை அழைத்து கொண்டு வந்து நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து எல்லாவற்றினுடைய வாழ்க்கையை செய்து நம்மை நிலை நிறுத்துவதற்கு அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நிலை நிறுத்துவது என்றால் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, what you ought to be. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உன்னை கொண்டு போய் நிலைநிறுத்துவதற்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காகத்தான் தேவன் நம்மை சீர்படுத்துகிறார். தேவன் நம்மை கரெக்ட் பண்ணுகிறார். சில வேளைகளிலே தேவன் நம்மை கரெக்ட் பண்ணுகிற விதங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர் கரெக்ட் பண்ணுகிற விதங்கள் எப்படி என்றால், நம்மை சீர்படுத்துகிற விதங்கள் எப்படி என்றால், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல தேவன் தமக்கு பயந்தவர்களை சிட்சிக்கிறார். நம்முடைய திட்டத்தை நம்மேல் நிறைவேற்றுவதற்காக சில சிட்சைகளை தேவன் அனுமதிக்கிறார். சிட்சைகள் என்றால் ஒரு ஆசிரியர் மாணவனை சிட்சிப்பது போல, தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல. ஒருவேளை ஒரு பிள்ளை ஒரு தவறை செய்து விட்டால், ஒரு சரியான பாதையில் அது செல்லாவிட்டால், யாராவது போய் ஆண்டவரே என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு கேன்சரை கொடுத்து கையை காலை ஒடிச்சு அவன் ஆஸ்பத்திரியில ஒரு 3 மாசம் போட்டு அவன் எப்படியாவது திருத்தீர்கள் என்று ஜெபிப்பீர்களா? ஜெபிப்பீங்களா? யாராவது? ஒருபோதும் நான் செய்ய மாட்டோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் நம்மை சுமக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை சீர்படுத்துகிற தெய்வம். தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்மை நிலை நிறுத்துகிறவர். ஒரு நாளிலே அவர் நம்மை நிலை நிறுத்துகிற பொழுது மலை மேல் இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டங்கள் அது ஒரு நாளும் அழிந்து போகாது. நீங்கள் சூழ்நிலையை வைத்து என் மேல் ஒரு திட்டமும் இல்லை, என் மேல ஒரு திட்டம் இருந்தா இந்த மாதிரியா நிலைமை இருக்கும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவ திட்டம் மாறாது. பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால் ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவர் இன்றைக்கு உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். பலமில்லாத பகுதிகளிலே தன்னுடைய பலனை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம், ஒரு நாளிலே நம்மை நிலை நிறுத்துவதற்கு he wants to establish us. நம்மை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார், நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். அந்த தேவன்
நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை திட்டங்களை வைத்து செயல்படுகிறார். ஹல்லேலூயா. யூதா எழுதின நிருபம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கடைசி வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும், 333வது பக்கம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் மாசற்றவர்களாக நம்மை அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் இந்த உலகத்திலும் நம்மை வைத்திருக்கிற திட்டத்தின் உச்சத்திலே நம்மை நிறுத்தி அழகு பார்க்கிறவர் மாத்திரமல்ல, மாசற்றவர்களாக ஒரு நாளிலே நம்முடைய தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதமான அந்த கானானின் வாழ்க்கைக்குள் நாம் சென்று இளைப்பாறுவதற்கு, அதை அனுபவிப்பதற்காகத்தான் தேவன் சில வனாந்தர பாதைகளின் வழியாய் நடத்துகிறார். தேவன் நம்மை நடத்தி இருக்காவிட்டார், என்னை நடத்தி இருக்காவிட்டார், என்றைக்கோ என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். இன்று வரைக்கும் நடத்தின தேவன் உங்களையும் என்னையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம்.